பின்பு அந்த சகோதரன் வந்தார். ஐயா, நீங்க என் தலையில கை வச்சீங்க, அப்பதான் நான் நல்லா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டேன் என்பது எனக்கு அப்புறம் தான் தெரியும். நல்லா இருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன தம்பி உனக்கு என்ன பிரச்சனை, எதனால நீங்க உள்ள வந்தீங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, ஐயா கொஞ்ச நாளா நான் வெளியே இருக்கும்போது கொஞ்ச நாள் என் மனசுக்குள்ள ஒரு ஆவி புகுந்துட்டு இதை செய்ய அதை செய்ய சொல்லு, நான் இதுமே செய்ய முடியாது, நானா கிராக் மாதிரி போய்கிட்டு நான் செஞ்சுட்டே இருப்பேன், நான் ஒரு கட்டாய் புகுந்துரும், அதனால மனசு டெய்லியெல்லாம் பார்த்துருந்தேன் நான். அப்போ ஒரு அதிகாரி எனக்கு துரோகம் செய்தார். எந்த அதிகாரம் தெரியல, ஒரு அதிகாரி எனக்கு துரோகம் செய்தார். அப்போ அந்த கெட்டையான புகுந்து அவனை கொன்று விடு என்று சொன்னது. நான் கத்தி எடுத்துக்கிட்டு அவனை தேடி போனேன். நான் அந்த அதிகாரியை கொலை செய்வதற்காக கத்தி எடுத்து தேடிட்டு போனேன். போற வழியில எங்க அக்கா வீடு இருந்தது, எங்க பாட்டி வீடு இருந்தது, எங்க அப்பா பார்த்த அம்மாவுடைய வீடு இருந்தது, அக்கா அங்கே இருக்காங்க, கூட அக்கா அங்கே இருக்காங்க. நாங்க போனேன்.